விஜயஹசாரே டிராஃபி தொடங்கி நடைபெற்று இருக்கு. இதுல சீனியர் வீரர்களான ரோஹித் அண்ட் கோலி இவங்க 2 பேரும் ஸ்டெல்லார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேருமே நேற்று வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். 36+ ஏஜ், அந்த ஏஜை வந்து கணக்குல கொள்ளாம ஒரு யங் பிளேயர் மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காங்க. எல்லா வீரர்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரோஹித் சர்மா வந்து தொடர்ந்து ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. செஞ்சுரி 50 இப்படி அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு சைடு இவர் எப்படி அடிக்கிறாருன்னு பார்த்தா, விராட் கோலி ரன் மிஷினா இருந்து அதுல இந்த மாதிரி செஞ்சுரியன் மிஷினா மாறிடுவாரு. அந்த அளவுக்கு செஞ்சுரியா அடிச்சு வெளுத்து கட்டுறாரு. அதுவும் வந்து சாதாரண டீம் கூட கிடையாது. அது வந்து ஒரு ஆந்திர பிரதேஷ்ன்றது ஒரு நல்ல ஒரு டீம் கூட தான் வந்து ஆடி இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து இந்த ஏஜ்ல அவங்க வந்து லிஸ்டியா கேரியர் வந்து ஆடலை அப்படின்னாலுமே வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது. இருந்தாலும் வந்து நம்ம ஜிஜி கௌதம் கம்பீர் அவர் வந்து இவங்க 2 பேரும் ஆடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுனால அவங்க 2 பேரும் ஆடி தங்களை நிரூபிச்சிருக்காங்க. அதனால அவங்க வந்து ஓடிஐ டீமுக்கு வந்து பக்காவா செட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து ஓடிஐ T20 வேர்ல்டு கப் டீம்ல வந்து கண்டிப்பா இருப்பாங்க. இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து தொடர்ந்து கொடுக்கத்தான் போறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும் அப்படின்ற வெறி வந்து அவங்க கண்ணில் தெரியுது. அதனாலதான் நீங்க என்ன ஒரு கண்டிஷன் போட்டாலும் சரி, அந்த கண்டிஷன்லயும் நாங்க இறங்கி ஆடுவோம் அப்படின்ற மாதிரி ஆடிருக்காங்க. ரோஹித் சர்மா 94 பால்ல வந்து 155 அடிச்சிருக்காரு. 9-6 18-4 ஒரு பிக் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். விராட் கோலி 101 பால்ல 131 ரன் அடிச்சிருக்காரு. 14-4 3-6 அவரும் வந்து ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க. 2 பேருமே வந்து நாங்க வந்து கண்டிப்பா இந்த இந்திய அணிக்கு ஒரு பக்கபலமா இருப்போம், பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம், இந்தியாவை வந்து மறுபடியும் உலகக்கோப்பை கையில ஏந்த வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இந்திய கிரிக்கெட்டின் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப இணையத்துல வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே வந்து ரொம்ப கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன் அப்படின்னா வந்து அதுல வந்து நிறைய இஷ்யூக்கள் இருக்கு. ஏன்னா ஒரே நேரத்துல வந்து பல மேட்ச் வந்து நடக்கிறதுனால ஒரு சில மேட்சுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம லைவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஏதாவது டிஸ்பியூட்டை உருவாக்கும் அப்படின்றதுனாலதான் லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னதான் மேட்ச் வந்து டெலிகாஸ்ட் ஆகலை அப்படின்னாலும் அவங்க வந்து பிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க.